இன்னைக்கு முக்காவாசி மக்கள் வந்து பெரும்பாலும் ஆஞ்சநேயர் கோயிலில் போய் சாமி கும்பிட்றாங்களே என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் வந்து பேரூரில் சரி கூட்டம். முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு வருஷம் வருஷம் வந்து அதிகம்தான் ஆகுது ஒழிஞ்சு குறையில. அதிகமாக தான் தர்ப்பணம் கொடுக்க. அதாவது நிறைய பேர் வந்து இந்த கருட புராணம் இந்த மாதிரி வந்து நம்ம முன்னோர்கள் பித்திருகளுக்கு வந்து தர்ப்பணம் முறையாக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இது தெரிஞ்சு கரெக்டாக தர்ப்பணம் கொடுக்குறாங்க. பரவாயில்ல. காலையில் 4:30 மணிக்கு ஆரம்பித்தா 12 மணி வரைக்கும் அந்த சைடு யாரும் போக முடியாத சரியான கூட்டமாக இருக்கும். நிறையா வண்டிகளெல்லாம் நிற்கும். போலீஸ்காரங்க வந்து நிறைய பேர் வந்து பைக்கில் போகிறதோ காரில் போகிறதோ அந்த சைடு விட மாட்டாங்க. பட்டீஸ்வரம் கோயில் சைடு காரு போகவெல்லாம் விடவே மாட்டாங்க. ரூட்டை மாற்றி விட்டுருவாங்க. இந்த மாதிரி அதுவும் தை அமாவாசை ஒன்று, ஆடி அமாவாசை ஒன்று, புரட்டாசி அமாவாசை ஒன்று, இந்த 3 அமாவாசைக்கும் பேரூரில் சொல்லவே தேவையில்லைங்க. சரியான கூட்டமாக இருக்கும். நான் ஒரு பதில் சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. அது எனக்கும் கூட பொருந்தும்னே வச்சுக்கோங்களேன். ஆனால் நான் பார்க்கலன்னு சொல்லல, முருகன் சத்தியாக சொல்கிறேங்க. அவங்க வரல, நான் பார்க்கல. ஓப்பனாக சொல்கிறேன். என்னுடைய பெற்றவங்க வந்தாங்க. நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி என் அப்பா இறந்துட்டாரு. என் அம்மா வந்து என் வீட்டில் என்னோட மடியில் தான் இறந்தாங்க. ஆனால் என் மாமனார் மாமியார், நான் முருகன் பக்தர், முருகன் சாட்சியாக அவங்க வரலிங்க என் இடத்துக்கு. என் வீட்டுக்காரருக்கு வேலை வந்து பேரூரில், ஈபியில், பேரூரில். ஆனால் அவங்க இருந்ததோ மேட்டுப்பாளையம். அவங்க வந்து என்கிட்ட வரல மாமனார். அவர் அங்கேயே தனியாக இருந்து சந்தோஷமாக ஜாலியாக இருந்துட்டு போயிட்டாரு. ஆனால் நான் இப்போ எதுக்கு இவ்வளோ விளக்கமாக சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து பெற்றோர்களுக்கு உண்மையாக சாப்பாடு போடுறோமோ இல்லையோ கரெக்டாக தர்ப்பணம் கொடுத்துட்றோம் இல்லைங்களா? ஏன்னா நம்மளோட குழந்தைங்க சந்ததிகளுக்கு வந்து கர்மான்னு ஒன்று வரக்கூடாதுன்னு. இன்னொன்று என்னென்னா, நான் சொன்ன மாதிரி சில இடத்துல வந்து பெற்றோர்கள் வீம்பு பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. நான் அவ கையில் போய் வாங்கி சாப்பிட்றதா, அவங்க வீட்டுக்கு போகிறதா, அவங்கள்ட்டயா, நான் இருக்கிற இடத்துக்கு என் மகனும் மருமகளும் வரட்டும், நான் அப்போ தான் சாப்பிடுவேன்னு மாமியாரும் சரி மாமனாரும் சரி எத்தனையோ இடத்துல இருக்கிறாங்க. நான் இல்லைன்னு சொல்லல. நம்ம வந்து நம்ம பெத்த குழந்தைகிட்ட இன்னொருத்தி வந்த உடனே அந்த கௌரவமாக அவனை வந்து தூக்கி எறிகிறது, கௌரவமாக பார்க்கறது இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என் பிள்ளையா நினைங்க, மருமகளாக நினைக்காட்டி பரவாயில்ல. நம்ம பையன் நம்ம மருமக. எத்தனையோ இடத்துல மருமக மாமியா வந்து அவ்வளோ ஒற்றுமையாகவும் இருக்கிறாங்க. கடைசி வரைக்குமே தாய் தகப்பனை பேணி காத்து நல்லபடியாக இறுதி காலத்தை அவங்க நல்லபடியாக அவங்கள அனுப்பி வைக்கிறாங்க. இல்லைன்னெல்லாம் நான் சொல்லலை. அவங்களுக்கெல்லாம்